துணை இல்லாத வாழ்க்கை. இந்த 74 வயதில்தான் மருத்துவமனையில் வாசம் எனக்கு. நோய் என்ன சொல்லிக்கொண்டா வரும்? எத்தனை எத்தனை ஒரு தலைவலி என்றும் மருந்து என்றும் அறியாமல் இருந்தேனோ அத்தனை அத்தனை இந்த 4 வருடங்களாய் சேர்த்து வைத்து ஒன்று மாற்றி ஒன்று பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை நாளோ காமாட்சி, அதான் என் மனைவி, ம் ஒருவரையும் கஷ்டப்படுத்தாமல் போக ஆசைப்பட்டு அதே போல தூக்கத்திலே போய் சேர்ந்து விட்டாள். ஜன்னல் வழியாக வானம் தெரிய, அதுவும் என்னை போல் சுறுசுறுப்பு இல்லாமல் மப்பும் மந்தாரமாய் காட்சியளிக்கிறது. மழையின் அறிகுறிகளை வானம் துல்லியமாக கூறியது. மருந்து வாட பழக இன்னும் 2 நாள் ஆகும் போல் இருந்தது. வீட்டுக்கு எப்போது போவோம் என்று முதல் நாளே குழந்தையாய் மனம் அடம் பிடித்தது. இம்முறை சிகிச்சை எத்தனை நாளாகும் என்று சொல்வதற்கில்லை என்று மருத்துவர் சூசகமாக சொல்லிவிட்டிருந்தார். நர்ஸ் கொடுத்த மருந்தும் நினைவுகளின் தாளாட்டுமாய் எப்போது உறங்கினோனோ தெரியவில்லை. குமாரின் குரல் கேட்டுதான் கண் விழித்தேன். இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு? கையை கொண்டு வந்த பையை மேஜையில் வைத்தபடியே கேட்குறான். மருந்து தான் தராங்களேப்பா. நேத்திக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு ரொம்பவே பரவாயில்ல தான் சொல்லணும். ஆமாம், உனக்கு இந்த முறையாவது வேலை கிடைச்சிருமா? இன்டர்வியூவில் நல்லா தானே செஞ்ச. ஏதும் தகவல் சொன்னாங்களா? எதுவும் கிடைக்குன்னு எனக்கு தோணலப்பா. நாளைக்கு போக போகிற கம்பெனியாவது சரியாக வருமானு பார்க்கலாம். படிப்பு அதிகம், தகுந்த சம்பளம் தர முடியாதுன்னு எல்லா கம்பெனிலையும் தயங்குறாங்க. எல்லா இடத்துலையும் பொருளாதார நெருக்கடியாக தானே இருக்குது. அவங்கள சொல்லியும் பயனில்லை. அப்போ செலவுக்கெல்லாம் என்னப்பா செய்வ? அண்ணன் கொஞ்சம் பணம் கொடுத்தாருப்பா. ஒரு டயாலிஸ்க்கு பணம் இருக்குது, அப்புறம் தேவையானாலும் இருக்குது. ஆனால் பத்தாது, இன்னும் வேணும். அக்காவை கேட்கணும், என்ன செய்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம். உங்கள் அக்காவுக்கு வேலை இருக்குது, ஆனால் மாப்பிள்ளைக்கு வேலை போய் 2 மாதம் ஆச்சே குமார். அவங்களே எப்படி சமாளிக்கிறாங்களோ என்னமோ. இதில் நாம் வேற எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனக்கு கவலை அதிகமானது. தெரியும்ப்பா. இருந்தாலும் சும்மா கேட்டு பார்ப்போம்னு தான் கேட்டேன். என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லி வச்சுருக்கேன்ப்பா, பணம் கிடைக்கும். என் முகத்தில் தெரிந்த கவலையை உணர்ந்த குமார், எப்படியும் சமாளிப்பேன், அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்கிறான். டயாலிசிஸ்னா சும்மாவா? பணம் நிறையவே தானே ஆகும். ஓரளவுக்கு மெடிசின் என்னோடது உபயோகிக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். எதுவும் வேணாண்ணா நான் கிளம்புறேன். எனக்கு ஒன்றும் வேணாப்பா. நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிடு. மூஞ்சியை பார்த்தாலே களைச்சிருக்கன்னு தெரியுது. போப்பா, வீட்டுக்கு போ. வண்டியை வேகமாக ஓட்டாத. சரி என்று தலையை ஆட்டியபடியே கிளம்பி சென்று விடுகிறான் குமார். இவன் இப்படி தனக்கு கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லியே 42 வயதாகியும் எதிர்கால சிந்தனை இல்லாமல் இருக்கிறான். மருத்துவமனை வாசலில் வாகனங்களின் வரவு அதிகரித்திருக்கிறது. சர்சர் என்று ஒரே வாகன இரைச்சல். இந்த ஜன்னல் மட்டும் வேடிக்கை பார்க்க வசதியாக இருக்கிறதுனால் எனக்கு நேரம் போகிறது. இல்லை என்றால் ஏன் பாடு படு திண்டாட்டம்தான். கதவு தட்டும் ஓசை யாரா இருக்கும் என்று என்னை திரும்ப வைக்க கதவை திறந்த வண்ணம் என் நண்பன் பழனியப்பன் அவனுடைய கவர்ச்சி சிரிப்பை உதித்தபடி நுழைகிறான். வா பழனி, எப்படி இருக்கிற? மகிழ்ச்சியில் நான் கேட்க, இந்த வயசுக்கும் உனக்கு குசுமுக்கு ஒன்று குறைச்சல் இல்லைப்பா. நான் கேட்க வேண்டிய கேள்வியே நீ கேட்குறியா? சரி சொல்லு, நீ எப்படி இருக்கிற? சிரித்தபடியே பழனியப்பன் அதிரடியாக ஆரம்பிக்கிறான். நாளைக்கு காலையில் டயாலிஸ். குமார் உள்ளங்கையில் என்னை தாங்குறான். ஆஸ்பத்திரியும் நல்லா கவனிக்கிறாங்க. எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கிறேன். வாய் தான் சொல்லுது, முகத்தில் ஒரு நிம்மதியே காணமே. உடம்புனா சீக்கு வராமலையா இருக்கும். மிஷனா என்ன? சிறுநீரகமும் இத்தனை வருஷம் உனக்காகவே உழைச்சிருக்கு. உடம்புன்னு இருந்தா இதெல்லாம் சகஜப்பா. நல்லா மகனை பெற்றிருக்கன்னு நினச்சி சந்தோஷப்படு. அது இல்லைப்பா, குமாரை நினச்சி தான் கவலையெல்லாம். செலவெல்லாம் எப்படி சமாளிப்பானோ. பாவம், வேலையும் இல்லையே. டயாலிஸ்னு அது இதுன்னு ஏகத்துக்கு செலவாகும் போல் இருக்கே. அவனுக்கும் வேலை போய் 4 மாதம் ஆச்சு. இன்னும் கிடைச்ச பாடு இல்லை. என்ன நீ
உன்னோட உடம்ப பார்த்துக்காம ம் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு குமாருக்கு மட்டுமா வேலை போச்சு? போச்சு. ஊரே உலகமே நெருக்கடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்னடாடா இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு உன்னோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் இது கூட புரியலைன்னா சின்னஞ்சிறுசுங்களுக்கு யார் புரிய வைக்கிறது? ம் இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். இந்த நெருக்கடி நிரந்தரமா? குமாருக்கு என்ன நல்ல திறமை படிப்பு இருக்கு. நீ ஏன் தான் இந்த மாதிரி கவலைப்படுறியோ? சரி, வேலை கிடைக்குன்னே வச்சுக்குவோம். இப்படி கல்யாணமே வேணான்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இந்த 4ஆம் மாதம் 42 வயசாகுது. தலையில் நரைச்ச முடிய மறைக்க சாயம் போட்டால் ஆச்சா? கொஞ்சம் கூட கல்யாண நினப்பு இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. அவங்க அக்காவும் சொல்லி சொல்லி சலிச்சிட்டா. அவங்க அம்மா புண்ணியவதி தான் பங்குக்கு அழுது சிரித்து படாத பாடுபட்டுக்கிட்டு பாவம் போயும் சேர்ந்துட்டா. வேற எதுக்கு இல்லைனாலும் வயசான காலத்தில் அவனுக்குன்னு ஒரு ஆதரவு வேணுமே. அவனும் பல நேரங்களில் தனிமையில் தவிக்கிறான் தெரியுமா? ஏன் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை நான் தொடங்கிய வாக்கியத்தை முடிக்க விடாமல் வதைத்தன. கண்ணீரை கட்டுப்படுத்தி பார்த்து தோற்றேன். ஐயோ என்னப்பா இது கதிரேசா, வர வர ரொம்ப உணர்ச்சி வசப்படுற. ஒன்று மாற்றி ஒன்றா யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறியா? என்னப்பா நீ? நான் என்னோட மச்சானோட கொழுந்தியா மகளை பற்றி வேணா அவங்க வீட்டுக்காரங்களோட பேசி பார்க்குறேனே. அட சும்மா பேசி பார்ப்போம். முடிஞ்சா சந்தோஷம், இல்லைனா வேற இடம் இருக்கவே இருக்கு. நீ எதுக்கும் குமார்கிட்ட பேசுவே. இதெல்லாம் நம்ம கையில் இல்லைப்பா. ஏதோ முயற்சி வேணா செய்யலாம். ஆனால் ஒன்று, உலகத்திலே நம்பவே முடியாதெல்லாம் நடக்குது. குமார் கல்யாணம் என்ன சாதாரண சுண்டக்கா விஷயம், நடத்த முடியாதா என்ன? ஹாஹா, சரி சரி, நீ அவங்க கிட்ட கேளு. நானும் மெல்ல பேசி பார்க்குறேன். உன் கூட பேசுனதுல மனசே லேசானது போல இருக்கு. வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இனிமேல் தினமும் நீ வந்தால் டயாலிஸு செலவெல்லாம் மிச்சமாகும் போல இருக்கே. ம் அவசர வேலை ஒன்று இருக்குது, வரேன். நாளைக்கு பார்க்கலாமா? என் தோளில் தட்டு பிராண்ட் சிரிப்பை தந்துவிட்டு கையை ஆட்டிவிட்டு போய்விடுகிறான். பீடிகையெல்லாம் முடிந்து மழை பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக தெரிந்தது. இளமை காலத்தில் நான் ஆடிய ஆட்டங்கள் எத்தனை எத்தனை! குற்றம் கண்டுபிடிக்கவே என் மனைவி காமாட்சியை நான் அக்காலத்தில் சொல் அம்புகளால் எத்தனை சாடியிருக்கிறேன். பெரும்பாலும் அறிந்தேயும் அறியாமலும் கொஞ்சமும் என்று நிறையா பின்பலமாய் என் அம்மாவும் இருக்கவே என் ஆதிக்கம் அளவுக்கு அதிகமாய்தான் காமாட்சியை கஷ்டப்படுத்தி விட்டது. நர்ஸ் வந்து சூடாக பால் ஒரு டம்ளரை குடித்துவிட்டு போய்விடுகிறாள். பாலை குடித்துவிட்டு சாய்ந்த வண்ணம் படுக்கையில் உட்காருகிறேன். நினைவுகள் நிகழ்காலத்திலிருந்து விடை பெற்று கடந்த காலத்திற்கு தாவுவதை தடுக்காமல் லயிக்கிறேன். அதில் ஒரு அலாத்தி சுகந்தான் எனக்கு முதல் 2 பிள்ளைகளுக்கும் இருந்த அளவு. குமார் பிறந்தபோது காமாட்சிக்கு தாய்ப்பால் சுரக்கவில்லை. எனக்கு அவளை துன்புறுத்த ஒரு சின்ன விஷயமே போதுமானதாய் இருந்தது. ஆகவே இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு காமாட்சியை துன்புறுத்த ஆரம்பித்தேன். மற்ற இருவரும் 10 மாதம் வரை தாய்ப்பால் குடித்தனர். குமாருக்கு அவளால் 3 மாதம் கூட கொடுக்க முடியவில்லை. குமார் வயிற்றை கிழித்து அறுவை சிகிச்சையில் பிறந்திருந்தான். இரத்த இழப்பு அவளுக்கு அதிகமாய் இருந்தது. உடல்நிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. சூழ்நிலை அப்படி இருந்ததை தவிர அவளுக்கு துளியும் வஞ்சனை இல்லை. அதை அறிந்திருந்தும் அவளை துன்புறுத்தி மகிழ்ந்து பழகி எனக்கு புத்தி கெட்டிருந்ததே. 6 வயதில் கணக்கு பாடத்தில் குமார் தடுமாறியை பார்த்து மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு நீ தாய்ப்பால் கொடுக்காததான் இன்று அநியாயமாய் குற்றச்சாட்டினேன். மூத்தவன் கணக்கில் படுகெட்டி என்பதை காட்டி மீனாட்சியின் மனதை நோக செய்தேன். காமாட்சி எப்படி துடித்தாள் என் ஏச்சுக்களை கேட்டு நாள் கணக்கில் நினைத்து நினைத்து அழுதாள். என் குற்றச்சாட்டை குமார் தன் நிலவில் வைத்திருந்ததை நான் அறிந்தபோது அவனுக்கு 13 வயது. எதிர்பாராத அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி தந்த குற்ற உணவு கட்டை வேகும் வரும் போல் இருக்கிறதே. பால் சுரப்பது தாயின் கையில் இல்லை என்பதும் பிள்ளைகளின் தந்தையாவது
பேதம் காமிக்கக்கூடும். தாய் நிச்சயம் காமிக்க மாட்டாள் என்று தெரியாதவன் இல்லை. அத்துடன் புத்திசாலித்தனம் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும் என்பதையும் அறிந்தவன்தான் அப்போது இருந்த இளமையும் முறுக்கும் காமாட்சியை புண்படுத்தி பார்க்க சொன்னது. அதற்கு இன்று வரை காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடிந்ததில்லை. பலமுறை 3 பேரில் குமார்தான் மிகவும் நன்றாக படிக்கப் போறான் என்று கூறிக்கொள்வாள். அப்போதெல்லாம் அவளை நான் அலட்சியப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் அவள் வார்த்தைகளே அவனுக்கு ஆசைகளாய் அமைந்தன. குமாரின் புத்திசாலித்தனம் அவளுக்கு நன்கு தெரிந்திருந்தது. அவள் தீர்க்கதரிசி. குமாரே மூவரிலும் அதிகமாக படித்தான். கட்டடவியில் முதுகலை பட்டம் பெற்று சிறப்பாக தேர்ந்தான். மறக்கக்கூடிய நாளா அது. வருடங்கள் ஓட ஓட என் வயதும் ஏற ஏற எல்லாவற்றிலும் இயலாமை, அதன் பொருட்டு கோபம் என்று அவதிப்பட்டேன். பதிலுக்கு அமைதி காத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்த காமாட்சி மெல்ல மெல்ல எதிர்ப்பை காட்ட பழகினாள். உடனே எனக்கு சுய பச்சாதாபம் பிடுங்கி தின்னும். என்னிடம் இயல்பாகவே ஒட்டிக்கொள்ளும் குமார்தான் அச்சமயங்களில் எனக்கும் என் சுய அனுதாபத்திற்கும் வடிகாலாய் நான் குமாரை தேர்ந்தெடுத்ததற்கு எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அன்பே காரணமாய் அமைந்தது என்று காலம் கடந்துதான் நான் உணர்ந்தேன். குமாரின் அன்பை தக்க வைத்து துடித்த என் துடிப்பு எனக்கு தெரியாமலே கூடியது. அதன் பொருட்டு அவனது அனுதாபம் எனக்கு கை கொடுக்க என்று நான் நம்பினேன். வடிகாலாய் நான் அவனிடம் கொட்டிய மனக்கசப்பெல்லாம் அவனுக்கு விளைவிக்கப் போகும் தீங்கை நான் உணர தவறினேன். அவன் வயதையும் மறந்து காமாட்சியை பற்றி எல்லா கசப்புகளையும் அவனிடம் கொட்டினேன். பிஞ்சு மனதில் நஞ்சை என்னை அறியாமலே கலந்திருப்பதை நான் உணரும்போது காலந்தாமதமாகி விட்டிருந்தது. எனக்கு வடிகாலாய் இருந்த குமாருக்கு இன்று ஒரு துணியே இல்லாத நிலை. குலுங்கி குலுங்கி அடக்க முடியாமல் அழுகிறேன். இருப்பது மருத்துவமனை என்று தெரியும் போது அழுகை கட்டுப்படுகிறது. புரண்டு மறுபடியும் படிக்கிறேன். 26 வயதில் குமார் தனக்கு திருமணமே வேண்டான் என்றபோது பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை நான். சரி, கொஞ்ச காலம் தனிக்காட்டு ராஜாவாக தான் இருக்கட்டுமே என்று நினைத்தேன். வேறு ஒரு சமயம் தனிமையில் பேசும்போதுதான் அவனுக்கு கல்யாணத்திலும் மனைவி என்ற பந்தத்தில் அறவே நம்பிக்கை இல்லாது தெரிந்தது. இதற்கு காரணமே நான் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். குற்ற உணர்வு என்னை வாட்ட ஆரம்பித்தது. வீட்டில் உள்ள அனைவருமே மாறி மாறி பல விதங்களில் முயன்றும் பலனே இல்லாமல் போனது. வருடங்கள் உருண்டோட நம்பிக்கை தேய்ந்து ஓய்ந்தது என்று கூட சொல்லலாம். நித்ரா தேவியின் துணையுடன் நான் அமைதியான உறக்கத்தில் ஆழ்கிறேன். மறுநாள் அப்பாடா, என்னடா வெயில்! நேத்திக்கு தானே விடாம அந்த மழை கொட்டுச்சு, இன்னைக்கு பாரு கொளுத்துது என்றபடி பழனியப்பன் புயலென அறையில் நுழைகிறான். வா பழனி, உட்காரு. உட்காரவில்லை பழனியப்பன். நின்று கொண்டே, கதிரேசா, அவசரமாக போகணும், நாளைக்கு வரேன். என் மச்சானோட குழந்தைய மகளுக்கு குமாரை விட 2 வயசு கம்மி. நீ கூட பார்த்துருக்கியே. நிறம் கொஞ்சம் குறைவு, ஆனால் நல்ல லட்சணமாக இருப்பா. நல்ல வேலையிலும் இருக்கா. என்னப்பா காலில் கஞ்சியை ஊற்றிக்கிட்டு ஓடுற? அந்த கோகிலாவை சொல்கிறியா? அதே பொண்ணுதாப்பா. அறியாத வயசில் ஏதோ தப்பு செஞ்சிருச்சு. ஆனால் ஒழுக்கமானவா தான். அந்த பழக்கத்தை உனக்கு தான் தெரியுமே. அவங்க வீட்டில் கல்யாணம் செய்கிறதா இருக்காங்க. குமார் சரின்னு சொன்னால் மேற்கொண்டு பேசலாம். அவன்கிட்ட கேளு. நான் முக்கிய வேலையா வங்கிக்கு போகணுப்பா. வரட்டா? நாளைக்கு சொல்லு, நான் வரேன். என்ன பேசிக்கொண்டே ஓட்டை நடைமாக பறந்து விடுகிறான். இந்த முறையாவது குமாரை எப்படியாவது சம்மதிக்க வைக்கும் என்று என் மனம் ஆயத்தமாகிறது. குமாரும் வர. குமார் இன்டர்வியூக்கு கிளம்பிட்டியா? நல்லா செய்யப்பா. பசியாறிட்டியா? நான் பசியாராச்சு. அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். நேத்திக்கு உங்கள் அண்ணனை பார்த்தியா? என்ன சொல்கிறான்? அவனுக்கு பணம் தட்டுப்பாடம் 2 இடத்துல கேட்டிருக்கிறாதான். பார்க்கலான்னு சொன்னார். பசங்கள்லாம் என்கிட்ட நின்று கூட பேசலப்பா. எல்லாம் பெருசாச்சுங்க இல்லையா? முன்னெல்லாம் சித்தப்பா சித்தப்பான்னு வந்து தானே ஒட்டிக்கும். இப்போலாம் ஹாய் சித்தப்பா, பாய் சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒதுங்குதுங்கப்பா. அது அப்படிதான். அதுங்களோட அப்பனை பார்த்துக்கிட்டாலே பெருசு. சித்தப்பா வேற பார்த்துக்குதுங்களா? நீ தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே அண்ணனோட குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்கன்னு ஏதோ 4 கிழமைனா கூடியிருக்கலாம். ஆனால் கூடவே இருக்க முடியாதே. உனக்கு ஒரு மகன் இருந்தால் செய்கிற போல வருமா? உனக்குன்னு ஒரு துணை வேணும் குமார். எனக்காவது நீ இருக்க. ஏன் காலம் முடிஞ்ச அப்புறம் நாளைக்கு உனக்கு யார் இருக்கா சொல்லு? சித்தப்பன் மரியாதை அன்பு இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியுமா சொல்லு? உறவெல்லாம் ஊறுகாய் மாதிரி தான் சேர்த்துக்க முடியுமே தவிர ஊறுகாவே சாதம் மாதிரியா சாப்பிட முடியும்? சரிப்பா, ஆரம்பிச்சிட்டிங்களா? எனக்கு நேரமாச்சு. நான் சாயந்தரமாக மறுபடியும் வரேப்பா. உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா?
எனக்கு எதுவும் வேணா குமார். நான் சொன்னதை மட்டும் யோசி. பழனியோட மச்சானோட கொழுந்தியா மகள் கோகிலா இருக்கா இல்ல? உனக்கு அவளை பார்த்தா என்னான்னு நினைக்கிறேன். பேசிக் கொண்டிருக்கும் போதே பதில் சொல்லாமல் அறையை விட்டு சென்று விடுகிறான். கல்யாண பேச்சு எடுத்தாலே ஒரேடியா ஆத்திரத்தில் கத்தி சண்டையிடுக்குமா? சாதாரணமாய் பேசியதே எனக்கு சற்றே நம்பிக்கை கொடுக்கிறது. அவனை யோசித்திருப்பானே. இப்போதும் எம்ஆர்டியிலும் என்ன வேலை? யோசிக்கட்டும். என் வார்த்தைகள் அவனை யோசிக்க வைக்கும். அவன் யோசிக்க ஆரம்பித்து விட்டதை அவன் முகம் கிளம்பும் போது காட்டியதே. முருகா, குமாருக்கு மட்டும் கல்யாணம் நடந்தா தைப்பூச அன்னைக்கு நிச்சயமா நான் உனக்கு பால் கூட எடுக்கிறேன். மாலையில் வந்த குமாரின் முகத்தில் களைப்பையும் மீறி ஒரு மகிழ்ச்சி தீற்றல் தெரிகிறது. படுத்திருந்த நான் படுக்கையிலே பேசுவதற்கு வாகாக சாய்ந்த வண்ணம் உட்கார்ந்து கொள்கிறேன். வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கா குமார்? கிடைக்கும் போல தெரியுதுப்பா. சம்பளம் கொஞ்சம் குறைச்சினாலும் பரவாயில்லன்னு மறைமுகமாக சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குப்பா? டயாலிஸ் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு குமார். அப்பா, அண்ணா அண்ணி எல்லோரும் இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா மட்டும் நாளைக்கு முடிஞ்சா வரேன்னு இருக்காங்க. அக்கா உங்களுக்காக புட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ சாப்பிட்றீங்களாப்பா? பையே அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாமாவுக்கு காய்ச்ச அக்கா தான் 2 நாள் சம்பளம் இல்லாமல் லீவ் போட்டிருக்காங்க. ரெண்டு ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அதான் குடும்பம். 1000 பூசில் இருந்தாலும் நல்லது கேட்டதுன்னா தான் ஆடாட்டாலும் தன் தசா ஆடுமைப்பா. அக்கா சம்பளத்தை தான் குடும்பம் நடக்குது. 2 பேர் சம்பாதிக்கிறதுல உள்ள நன்மையே இதுதான் தோணுது. பெரிய பிள்ளைங்க படிப்பு. இப்போ மாமாவுக்கு வைத்தியனும் பயங்கர செலவுன்னு அக்கா ஒரே புலம்பல். பணம் கேட்க போனவன் கேட்காமலேயே திரும்பிட்டேன். ஏதோ அவ வேலையாவது நினச்சா சரி. நீ சாப்பிட்டியா குமார்? அக்கா வீட்லேயே சாப்பிட்டேப்பா. ஆமாம், பழனி மாமா வந்தாரா? சரிதான். பையன் யோசிச்சுட்டான். ஏன் வழிக்கு வருகிறான்? அண்ணோட பிள்ளைங்க தன்னோட பிள்ளைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். இப்போதான் இவனுக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அதெல்லாம் நிரந்தரம் இல்லைண்டு அந்த பிள்ளைங்க இப்போவே இப்படின்னா நாளைக்கு கல்யாணமெல்லாம் நடந்தா அது அது தான் குடும்பமெல்லாம் போயிடும். ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தாலும் தான் பொண்டாட்டி பிள்ளைங்க மாதிரி வருமா? சண்டையும் பூசலும் இல்லாமலையா இருக்கும். அது பாட்டுக்கு அது இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டானே. பழனி நாளைக்கு தான் வருவான். ஏன் கேட்குற என்று அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தபடி நான் கேட்க, இல்லை சும்மாதான் என்று அவன் மழுப்ப, சொல்லுக்குமார் என்று நான் விடாமல் வார்த்தைகளை வாங்க. இல்லை அவருக்கு பதில் சொல்லணும்னு சொன்னீங்களே, அந்த கோகிலா எங்கே வேலை பார்க்குறாப்புல? மெல்ல தயங்கியபடி கேட்குறான். எனக்கு மகிழ்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லை. என் குற்றத்திற்கு தண்டனையாய் குற்ற உணர்வில் என்னை வாட்டி எடுத்த ஆண்டவனுக்கே போதும் என்று தோன்றிவிட்டது போலும். கோகிலாவை கல்யாணம் செஞ்சுக்க குமார் தயார் சொல்லிடவா? முதல்ல எனக்கு வேலை கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். குமார் இப்பயாச்சும் என் வயிற்றுல பாலை வாத்தியே வேலை கிடைச்சிடட்டும். கிடைச்சப்பா நிச்சயம் பண்ணலாம். குற்ற உணவே என்னை கொன்றுவிடுமோ என்று பயந்த எனக்கு குமாரின் மனமாற்றம் புது தெம்பை அளித்தது. குமாருக்கு குடும்பம் தேவை என்று உணர்த்திய அந்த பழனி ஆண்டவனுக்கு நான் மனதுக்குள்ளேயே மகிழ்வுடன் நன்றியை தெரிவித்தேன். தைப்பூசத்திற்கு பால் கூட எடுக்க வேணும். நான் குணமாக வேண்டும். இந்த ஒரு செய்தி போதுமே எனக்கு. இனிமேல் என் ஆரோக்கியம் மேம்பட